ஸோ இது யாராவது ஓகே. ஸோ இந்த இசைக்கருவி பேர் என்ன அப்படின்னா பவுனி. என்னது? அழகான ஒரு தமிழ் பெயர். இதுக்கு பல பெயர்கள் இருக்கு, சவுனி, கை, இந்த மாதிரி நிறைய பெயர் இருக்கு. ஸோ இந்த இசைக்கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து காட்டில் வந்து விவசாயம் பண்ணுறோம் இல்லை மற்ற வேலைகள் பண்ணுறோம்னா அவங்க டயர்ட் ஆகும்போது, அவங்க வந்து வேலை செஞ்சு களைப்பாகும்போது அவங்கள மீட் எடுக்கிறதுக்கு, லைக் ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு இசையா வந்து அதை பயன்படுத்திருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த இசைக்கருவியும் செஞ்சிருக்காங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது படி, நீங்க சொன்ன மாதிரி நாளி, படி, வெள்ளம், இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க சொல்றீங்க. அப்போ ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கு இந்த இசைக்கருவிக்கு. இதோட சத்தம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இசைக்கருவியில அடியில தோலும் நடுவுல நரம்பும் இருக்கு. ஸோ அதுதான் இந்த இசைக்கருவி. இதோட சவுண்ட் நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. இந்த மைக் வால்யூம் ஏத்தணுமா? இந்த மைக் கேட்டிருக்கீங்களா? இந்த சவுண்ட் எங்கேயாச்சும் கேட்டது இல்லையா? இங்க இருக்கவங்க மோஸ்ட்லி எல்லாம் 90s 60s 70s தான் இருக்கீங்க. கண்டிப்பா கேட்டிருக்கீங்களா? எங்க கேட்டிருக்கீங்க? பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலயா? இந்த காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்து இந்த நாகேஷ் வந்து நடந்து போவார், காமெடி ஆக்டர், பழைய ஆள். இந்த மாதிரி இருக்கும். ஒரு அமேசிங்கான இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன் இந்த பவுனி இசை அங்க தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வரக்கூடிய சத்தம் வந்து யாருக்கு இருந்தாலும் ஒரு சிரிப்பு கொண்டு போகணும். உங்களுக்கு தான் சிரிப்பு வந்துச்சா? வந்துச்சு. வரலன்னு சொல்லிட்டு போகணும். ஸோ ஒரு அமேசிங்கான இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம எல்லாம் என்ன பண்ணா, நான் ஒரு கேம் விளையாடலாம். நம்ம ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தலையை எப்படி ஆட்டணும், ஓகேவா? அதுக்கு இங்கே கிளாப் பண்ணணும். இங்கே பண்ணுங்க பார்ப்போம். தலையை ஓகே, நான் தலையாட்டம் நீங்க கிளாப் பண்ணணும். ஓகே, இசையோட பண்ணுவோம். ஓகே, 1 2 3 4. தப்பு தப்பு. நீங்க எல்லாம் தலைக்கு மட்டும் தான் கிளாப் பண்ணணும். இந்த அதாவது இந்த கேம்ல ஒரு வேல்யூ இருக்கு, முடிவு இருக்கு. அதை நான் என்ன சொல்லிடுறேன். இப்பயே சொல்லலாம், கடைசியில் சொன்னா தான் கிறிஸ்பா இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே, 1 2 3 4. இந்த இசைக்கு நீங்க கிளாப் பண்ணலாம். பண்ணலாமா? 1 2 3 4. சூப்பர். சோ உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் தலைக்கு கிளாப் பண்ணும்போது எல்லாரும் டக் 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 இப்படி பண்ணீங்க. இந்த இசைக்கு கிளாப் பண்ணும்போது டக் 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 டக்னு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். சோ என்னன்னா, அதாவது இந்த தலை அப்படிங்கிறது நம்மளோட மூளை மாதிரி, சரிங்களா? நம்ம எப்படி ஆட்டுறோமோ அந்த மாதிரி நம்மளோட வேலைகளும் அதே போல இருக்கணும். இந்த இசை அப்படிங்கிறது ஊர்ல 4 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? 4 பேர் தெரியும். அந்த ஊர்ல 4 பேர் தெரியும். இவர் தெரியுங்கிறாரு. ஸோ இந்த இசை அப்படிங்கிறது ஊர்ல 4 பேர் மாதிரி. இந்த 4 பேர் வந்து காதுல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகி டக்கு 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 டக்குன்னா முடிஞ்சு போச்சு சொல்லி. ஓகேவா? நீங்க நம்ம தலை சொல்ற மாதிரி டக் டக், ஏன்னா அந்த இசை தான் இந்த இசை கரெக்டான இது. அதனால இதுல இருந்து நம்ம நல்ல வேல்யூ எடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்சதை செய்யுங்க, கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆவீங்க. அந்த மாதிரி தான் நானும் சக்சஸ் ஆனேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 6 அப்ராட் கண்ட்ரிஸ், வெளிநாடுகள் போயிட்டு வந்துட்டேன். வெளிநாடு போன சக்சஸா அப்படின்னா கிடையாது, யார் வேணா போகலாம். அங்க போய் நம்மளோட தமிழ் ஆட்டக்கலைகளையும் இசைக்கருவியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு வழங்கிய கலை வளர்மணி நிறைய விருதுகள் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் விருதுக்கு வந்து தேர்வாகியிருக்கேன் ஏப்ரல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பேர் பவுனி, ஒரு சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட். உங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கு சார். ஓகே, அடுத்தது சிம்பிள். இது பேர் என்ன? கொட்டாங்குச்சி, சரட்டை. ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஒரு மியூசிக் கம்போசிஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நிறைய ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் தேவை. ஸ்டேஜ் தேவை. இங்க வந்து வயலின் இருக்கணும், கீபோர்ட் இருக்கணும், ட்ரம்ஸ் இருக்கணும். இந்த ஒரு கொட்டாங்குச்சி வச்சுட்டு ஓவரால் அவரோட லைஃப் ஸ்டைல்லே முடிச்சார் அப்படிதான் நம்ம சொல்லணும். நம்ம இந்த சத்தத்தை கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சத்தத்தை கேளுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு கேட்க? குதிரை ஓடுற மாதிரி இருக்கு. சூப்பர். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, எம்எஸ்சி. ஓகே, எல்லாம் சேர்ந்து பாடலாமா? 1 2 1 2 3. ராஜாவே
14, 15, 16, 17, 18. சிம்பிள். ஒரு கொட்டாங்குச்சியை வச்சு ஓவரால் உங்க ட்ராக்கையே வந்து லைக் அந்த பாட்டோட ட்ராக்கே முடிச்சிட்டாரு. அப்படியே இன்னொருத்தர் போனா அவர் இன்னும் சூப்பரா அதை வாசிச்சிருப்பாரு. என்ன பாட்டு? யாரும் சொல்லிட்டீங்களே, காதோரம் போல இருக்கு நம்ம இளையராஜா தான். சரி எல்லாம் சேர்ந்து போடமா? ஓகே 1 2 1 2 3 4 காதோரம் போலாது கசல்லுதம்மா தரரரா ஓ முகத்தை பார்க்கையில என் முகத்தை பொங்கல் நிகழ்வுக்கு வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா பண்றேன்னு நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபாலின்னு சொல்லுவோம். இப்போ படத்துலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய குதிரை ஓடுற சீக்வன்ஸாக இருக்கும். நம்ம குதிரை காலில் போய் மைக் வச்சோம்னா அவ்வளோதான், மைக்கு போயிடும், நம்மளும் போயிடும். ஸோ அப்போ இந்த தேங்காய் தொடி தான் ரெக்கார்ட் பண்ணி அது பின்னாடியே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் வந்து அடிப்படையில் ஒரு சவுண்ட் இன்ஜினியர். இப்போ எம்ஏ மிருதங்கம் நான் வந்து சென்னையில் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ கொட்டாங்குச்சி ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இது. நீங்கள் நிறைய பேர் இங்கே ஜிம்முக்கெல்லாம் நீங்கள் போய் இந்த வி ஷேப்ல ஒரு கட் மாதிரி இருக்கும். நம்ம அழுத்தி நம்ம கையை வந்து இந்த டைட் பண்ணுறது மசில்ஸ்லாம் இதுக்கெல்லாம் பண்ணுவோம். நீங்கள் டெய்லி உங்கள் அம்மா சமைச்சு கொடுத்தாங்க, சட்னி செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா இந்த தேங்காய் தொட்டி எடுத்து எமரி ஷீட் போட்டுலாம் தேய்ச்சிட்டு டெய்லி நீங்கள் இதை பண்ணுங்களேன், உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் தன்னப்படியே நடக்கும். அதாவது அந்த காலத்துல இசையை ஒரு பொழுதுபோக்கா பார்க்கல நம்ம முன்னோர்கள், இசையை ஒரு மருத்துவமா பார்த்திருக்காங்க, இசையை வந்து ஒரு உயிர்ப்பித்தல், ஒரு புதுப்பித்தலா பார்த்திருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சவுண்டு, நெக்ஸ்ட். ஸோ அப்போ இது எடுத்து நம்ம கை வாசிக்கும் போது நம்ம நரம்பு மண்டலம் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும், நர்வ் சிஸ்டம் எல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ கருவி. ஸோ அடுத்து இது பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை பழம்னு பழம். என்ன பழம்? எக் ஃப்ரைட் ட்ரீன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு அமேசிங்கான இன்ஸ்ட்ருமெண்ட். லைக் நிறைய பேர் நினைச்சுப்பாங்க இதுல இருந்து இந்த சவுண்ட் இது சும்மா கிளிகளுப்பே நினைச்சுப்பாங்க. ஆனால் இது கிளிகளுப்பு கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு ஞாபகம் இருக்கும். மேபி நீங்களும் அதெல்லாம் சுட்டி டிவி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சவுண்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்களா? ரொம்ப தூங்குதா தெரியல. சரி ஓகே ஓகே பார்க்கலாம். ஓகே இது ஒரு சூப்பரான ஒரு பாட்டில் வரும், உங்களுக்கு தெரியுமான்னு பார்ப்போம். வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒண்ணா போலாம் திருவிளையாடல். உங்களுக்கும் தெரியுமா? சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி நிறைய இதுல வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இதை பயன்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இதோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் டேக்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து கேஷ்னு சத்தம் கொடுக்குறதாட்டி. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ட்ரெயின் ஓடுற சீக்வன்ஸ் வரும். ட்ரெயின் வந்து ரயில் ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த சவுண்டை தான் வந்து நாங்கள் டார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு அதை அப்படியே லைட்டாக மாற்றிடுவோம். அந்த சவுண்ட் அப்படியே ட்ரெயின் போடுற மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் மிருதங்கம் படிச்சுட்டு இருக்கங்காட்டி நான் கர்நாடிக்கில் சில விஷயம் நம்ம கற்றுக்கிறத இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன். உதாரணத்துக்கு ஜதி அவங்க ஆரம்பத்தில் சூப்பராக சொன்னாங்க. அந்த ஜதியை நம்ம சொல்லலாம். இந்த ஜதியை ஒரு வாயில நம்ம சொல்லிட்டு இதை ப்ளே பண்றது கொஞ்சம் கஷ்டம். பட் இதை பண்ணிட்டோம்னா நமக்கு நம்மளோட பிரெயின் வந்து சூப்பராக வேலை செய்யும். அதாவது ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன பையனா இருக்கும்போது, இப்பயும் நான் சின்ன பையன் தான், பட் நான் சின்ன பையனா இருக்கும்போது ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து பனிஷ்மெண்ட் எப்படின்னா ஒரு கையில தட்டு சுத்தணும், ஒரு கையில பெல் அடிக்கணும். ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங்ல வராது. இப்போ நமக்கு வரும் ஈஸியா, பட் அப்போ வராது. பட் இது பண்ணி பாருங்க எல்லாரும். இப்படி எல்லாம் பண்ணிருவீங்க, இப்படி எல்லாம் பண்ணிருவீங்க. ஆனா இது வந்து கிளாக் வைஸும் முன் பக்கமும், இது பின் பக்கம் பண்ணுங்க பார்ப்போம். பண்ணுங்க அதுல தம்பி நீ இப்படி பண்ணிட்டு இருக்கடா, ரீல் ஓடிட்டு இருக்க நீங்க. ஓகே லைக் இது மாதிரி நம்ம நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு வராது. ஆனா இந்த மாதிரி இசைக்கருவிகளை நீங்க வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த அந்த லைக் ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு செட் ஆயிடும். இன்னைக்கு நம்ம புள்ள பசங்க எல்லாத்தையுமே ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கிளாஸ் நம்ம சொல்லி அனுப்பிட்டு இருக்கோம். பல ரூபா லட்சம் கட்டி எல்லாம் பண்ணி இசையில் எல்லாமே இருக்கு. நீங்க இசை கருவிகளை எடுங்க,
பாடல்களை பாடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்கில் வந்து செட் ஆயிடும். இது ஒரு அமேசிங்கான இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த இசைக்கருவி பார்த்துருக்கீங்களா? இது இது பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்களா? சூப்பர். என்னது? ஓகே, நிறைய பேர் மோர்சிங்னு சொல்லுவீங்க. மோர்சிங் அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை. என்ன இதோட பேர்னா நாமுழவு. என்ன புலவு? நாமுழவு இல்ல, நா. ஓகே, ஸோ நாக்கு நாக்கால நம்ம உலகிறத அதை நாமுழவுன்னு சொல்லுவோம். இதோட சத்தம் எப்படி இருக்குன்னா